அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது பார்க்க போகிறோம். லெஹங்கா சோலிக்கு தைக்க வேண்டிய ப்ளவுஸ் தான் நான் இன்றைக்கி தைக்க போகிறேன். பேக் சைடு நெக்கு மட்டும் நான் டிசைனாக வைக்க போகிறேன். ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம். பைப்பிங் ஆல்ரெடி நான் கிராஸ் பட்டி கட் பண்ணி பைப்பிங் தைச்சி வச்சுருக்கேன். நம்ம இப்போ பைப்பிங் தைக்கிறது பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு பானைக்கு வச்சுருக்கேன். இந்த ஒர்க்கு துணி ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா இந்த கிளாஸி டைப்பில் அழகாக இருக்கும். ஒர்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஒரு மாதிரி ஷைனிங்கான நெட்டு துணியில் நல்லா ஷைனிங்கான திக்கான துணி. கீழே சாட்டினும் ஒர்க் நெட்டும் நான் வச்சுக்கிட்டேன். மேலே இந்த மாதிரி லைனிங் துணி வச்சுட்டு நெக்கு கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன். இது பின் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு அசையாமல் கரெக்டாக அது வரும். இப்போ இந்த 3 துணியும் சரிசமமாக நம்ம வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங் உள்பக்கமாக வச்சு தைக்கலாம். இதில் இருக்கிற இந்த சின்ன சின்ன பீட்ஸ் நமக்கு தைக்கும் போது ஊசியில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ட்ரிம்மர் வச்சு இப்படி லைட்டாக இது பண்ணோன்னா கட் பண்ணோன்னா நமக்கு அந்த பீட்ஸ் வந்துடும். நெக்கு கிட்ட அந்த பீட்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் பைப்பிங் தைக்க போகிறேன். நூல் வச்சு தான் நான் பைப்பிங் இது தைச்சி வச்சுருக்கேன். எனக்கு ஊசி ஒன் சைடாக வர்றதுனால இந்த கைட்லேயே நான் பைப்பிங் தைச்சிப்பேன். ஒன் சைடு லைட்டாக கேப் இருக்கும். அந்த கேப்பில் நூல் எனக்கு வந்துடுறதுனால நார்மலான அந்த கைட்லேயே நான் பைப்பிங் தைச்சிப்பேன். லெஹங்கா சோலி தைக்கிற டிசைன்ஸ் நிறைய நான் போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள். நான் லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். லெஹங்கா சோலி தைக்கிறது எப்படின்னு நிறைய டிசைன்ஸும் நான் தைச்சிருக்கேன். இப்படி கட் பண்ணி லைட்டாக நான் சீசரால் கட் பண்ணிக்கிறேன். பைப்பிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். பைப்பிங் மேலே லைட்டாக நூல் வந்ததுனால அதை ரிமூவ் பண்ணி திரும்ப அந்த ஓரத்தில் தைச்சிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த நூல் அளவுக்கு பைப்பிங் வெளியில் தெரியுதா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு நெக்கு தைக்க போகிறேன். பேக் சைடு நெக்கு நெட்டு துணியில் மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைனிங் துணிலையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் கரெக்டாக ஈக்குவலாக வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஷேப்பை கரெக்டாக சரிசமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே சாட்டின் துணி, அதுக்கு மேலே நெட்வொர்க் துணி, மேலே லைனிங் துணி. நான் சாட்டின் துணி கட் பண்ணலை, ரவுண்ட் ஷேப் அது நடுவில் இருக்கிறது. நம்ம கட் பண்ணி கூட தைக்கலாம், பரவாயில்ல. இப்படியும் நம்ம தைக்கலாம். நடுவில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். நடுவில் ஹூக் வைக்க போகிறேன். கரெக்டாக எதுவும் நம்ம பின் பண்ணிவிட்டு நம்ம தைக்கணுன்னா நமக்கு துணி அசையாமல் கரெக்டாக நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம பைப்பிங் உள்பக்கமாக வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதே பைப்பிங் நம்ம லைனிங் துணியில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம நெட்டு துணியும் அந்த சாட்டின் துணி சேர்த்து வச்சு கூட தையல் அடிச்சிக்கலாம். எனக்கு இந்த மெத்தடு தைச்சி பழகிடுச்சு. நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கைடு மாட்டி நம்ம தைக்கும் போது ஊசி நமக்கு நடுவில் வரும். எனக்கு இது வேறு கைடு வாங்கி மாட்டினேன். பார்த்தா ஊசி சைடாக லைட்டாக வரும். ஆனால் நல்லா தைக்கும். எனக்கு பைப்பிங் தைக்கிறதுக்கும் இந்த கைடு ஈஸியாக இருக்கிறதுனால நான் இப்படியே நான் வச்சு தைச்சிக்கிறேன். நீங்கள் வேணால் ஒன் சைடு கைடு போட்டு நீங்கள் தைச்சிங்க பாருங்கள். அப்போ தான் அந்த பைப்பிங்கோட ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் இந்த சர்க்கிளுக்கும் நம்ம தைச்சிக்கலாம்.
அந்த துணியில் இருக்கிற அந்த ஒர்க்கு பீட்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நமக்கு ஊசியில் மாட்டாமல் ஊசி உடையாமல் இருக்கும். தைக்கிறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக இது பார்த்துட்டு நம்ம தைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அதிகமாக ஒர்க் துணியில் தான் தைப்பாங்க. சில சமயம் ஒர்க்கு வந்து அதிகமாகவும் இருக்கும். தைக்கிற இடத்துல நமக்கு இந்த மாதிரி பீட்ஸு சம்கி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறது நமக்கு வந்து ஊசி உடையாமல் இருக்கும். நல்லா அழகாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். தைச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பீட்ஸ் ரிமூவ் பண்ண உங்களுக்கு முடியலைன்னா சின்னதாக ஒரு வந்து சுத்தியல் லைட்டாக சின்னதாக வரும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து லைட்டாக அடிச்சிங்கன்னா அதை வந்து உடஞ்சிடும். அப்போது நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஷோல்டர் நம்ம நார்மலாக நம்ம தைப்போம் இல்லையா, ஒன் சைடு லைனிங் துணி ஒன் சைடு ஒர்க் துணியும் வச்சு அந்த மாதிரி நான் தைச்சிருக்கேன். இப்போ உள் சைடு இது வந்து தைச்சிக்கலாம். நான் இது தைக்க மறந்துட்டேன். இந்த ஹூக்கு வைக்கிற சைடு இது. நான் இதில் ஒரு ஹூக் மட்டும்தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் அகலமாக கொடுத்துருந்தேன்னா 2 ஹூக்கு வச்சுருக்கலாம். இப்போ நாம் இது திருப்பிக்கலாம். ஃபுல்லாக நம்ம திருப்பிட்டோம். திருப்பிட்டு இப்போ நம்ம இந்த சைடு ஹூக் வரும், அந்த பைப்பிங் வந்து சரியாக நம்ம வந்து தைச்சிக்கலாம். நெக்கு தைச்சி உள் சைடாக நம்ம கட் பண்ணும்போது அந்த சாட்டின் துணியெல்லாம் இருக்கும்ல உள்ளே, அந்த 1/2 இன்ச் துணி அப்படியே விட்டுடுங்க, அதிகமாக கட் பண்ண வேணாம். மேலே தையல் அடிக்கும்போது துணி கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு சுருக்கமாக வரும். இப்போ நான் பைப்பிங்க்கு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/2 இன்ச்சில் இல்லை 1/4 இன்ச்சில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக தைச்சிட்டேன். இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சரிசமமாக துணி வச்சு தைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேயும் நான் பீட்ஸ் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போது இந்த சைடு டாட்ஸ் பிடிச்சிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். இப்போ பேக் சைடில் நமக்கு ஓப்பன் வேணும். ஓப்பன் நம்ம நார்மலாக ஹூக்குக்கும் ஐ தைக்கிறதுக்கும் நம்ம வந்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிக்கலாம். லைனிங் துணி வச்சு தான் இதுவும் நான் தைக்க போகிறேன். ஒன் சைடு 2 இன்ச் துணி, இந்த சைடு வந்து ஒரு 3 இன்ச் 3.5 இன்ச் துணி இருந்தால் போதும். இப்போ தைச்சி முடித்ததுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி நான் டிசைன் வைக்க போகிறேன். சர்க்கிளாக இருக்கும், ஹாஃப் சர்க்கிளாக. அது வந்து நான் கேன்வஸில் நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு லைனிங் துணி லைன் பண்ணி நான் இப்படி கீழே வந்து தைக்க போகிறேன். ஒரு 10-12 வயசுக்கு இருக்கிற பொண்ணுக்கு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். நீளம் இதுக்கு வந்து ஒரு 14.5 இல்லை 14 இன்ச் நான் வச்சுருக்கேன். கீழே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக வர்றதுனால ஒரு 1/2 இன்ச் நான் வந்து அதிகமாக வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் சைடு நான் வந்து தைச்சிருக்கேன் பாருங்கள். இது பேக் சைடு வந்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக இந்த கேன்வஸ் பக்கத்துலேயே நம்ம வந்து தைச்சிட்டு போகணும். இதுக்கும் நம்ம பின் பண்ணி தைக்கிறது பெட்டராக இருக்கும். கைக்கு வந்து நான் இப்படி வைக்கல, நார்மலாக பைப்பிங் தான் வச்சுருக்கேன். அது தைக்கிறதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பீட்ஸு ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது கேன்வஸில் அயன் பண்ணி தைச்சா தான் நமக்கு அந்த டிசைன் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். கேன்வஸ் இல்லாமல் வெறும் துணியில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் கொஞ்சம் நமக்கு அது வந்து பர்ஃபெக்டாக இல்லாமல் மாதிரி தான் தெரியும். அவ்வளோதான், ஃபுல்லாக தைச்சிட்டேன். இது திருப்பிட்டு இது வந்து லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அந்த கரெக்டாக அந்த சர்க்கிளாக வர மாதிரி ஒரு 1/4 இன்ச் துணி விட்டுட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த துணியில் அவ்வளோ பிசுறு வராது, ஒரு 1/4 இன்ச் வெட்டினா போதும்.
இந்த சாட்டின் துணி ரொம்ப பிசுறு வர துணியாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக சீசரில் கட் பண்ணுங்கள். இப்படி நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஓரத்தையில் ஒன்று போட்டுட்டா நமக்கு அவ்வளோதான். நம்ம கீழே இந்த டிசைன் தைச்சி முடிச்சாச்சு. ஓரத்தையில் ஒன்று போட்டால் கரெக்டாக பர்ஃபெக்டாக நிற்கும் நமக்கு. இந்த மாதிரி சிம்பிளான இந்த டிசைன் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் தைக்கும் போது லெஹங்கா சோலிக்குன்னு இல்லை, நார்மலாக ப்ளவுஸ் தைக்கும் போது கீழேயும் கைக்கும் இந்த மாதிரி வச்சா அழகாக இருக்கும். நிறைய பேர் நம்ம எங்களுக்கு ரொம்ப டிசைன் வேணாம், சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப லுக்காக நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கை தைக்கலாம். கைக்கு நான் லைனிங் வைக்கல. இந்த துணி ரொம்ப கிளாஸியாக அழகாக இருக்குது, ரொம்ப ஷைனிங்காக சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு கீழே சாட்டினில் நான் வந்து பைப்பிங் வைக்க போகிறேன். அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கிறேன். நெக்குக்கு தான் கிராஸ் பட்டி தேவை, இல்லை கிராஸ் பட்டி இருக்குன்னா கைக்கு கூட வைக்கலாம். ஒன் சைடு இந்த மாதிரி நான் வந்து நூல் வச்சும் இந்த சைடு வந்து மடித்து தைச்சிருக்கேன். இப்படி நூல் வர பகுதியை வந்து இந்த சைடு வச்சுட்டு இப்படி நான் வந்து ஒரு தையல் போட்டுட்டு திருப்ப போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம். நெட்டு துணியும் டிஷ்யூ துணியும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இந்த துணி செம்ம ஷைனிங் நல்லா இருக்குது. இதுக்கும் டபுள் ஸ்டிச்சிங் நான் போட்டுக்கிறேன். பைப்பிங் ஓரத்துலேயும் ஒரு 1/2 இன்ச்லேயும். இந்த கையில் லைட்டாக பஃப் வர மாதிரி வைக்க போகிறேன். ஆம்ஹோல் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே நிப்பாட்டி திரும்ப இந்த சைடு நமக்கு துணி கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துட்டு இங்கேருந்து அளந்து பார்த்துட்டு சென்டரில் எவ்வளோ துணி வருதோ அந்த துணியில் நான் பஃப் வச்சு தைக்க போகிறேன். ஒரு 3 ஃபில்ட்டு இல்லை 4 ஃபில்ட்டு வரும் நமக்கு ஷோல்டர் கிட்ட. லைட்டாக பஃப் வைக்கணுன்னா நமக்கு அவ்வளோ போதும். அவ்வளோதான். இப்போ சைட் ஜாயின் பண்ணிட்டா நமக்கு ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். நமக்கு இடுப்பு அளவு எவ்வளோ வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். கீழே இடுப்புக்கிட்டே இந்த சைடு நான் 12 இன்ச் மார்க் பண்ணுறேன். மேலே வந்து 14 இன்ச் வரும். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சைடில் வந்து 1 இன்ச் வர மாதிரி தான் நான் வந்து விட்டு இது வந்து கட் பண்ணியிருக்கேன். பேக் சைடு இடுப்புக்கும் இந்த சைடு 6, அந்த சைடு 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து செஸ்ட்டுக்கிட்டே 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடு ஒரு 4 இல்லை 4.5 வைக்கலாம். இந்த சைடும் மேலும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். பேக் சைடு நமக்கு வந்து ரொம்ப ஓப்பன் நெக் இல்லை, ஹூக்கு வரதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் லூஸை வச்சு கூட நம்ம வந்து மார்க் பண்ணி தைக்கலாம். இதோட ஸ்கர்ட்டு பாருங்கள், கீழே பார்ட்ரு வச்சு இப்படி அம்ப்ரெல்லா கட்டிங்கில் நான் கட் பண்ணி தைச்சிருக்கேன். ஒரு க்ரீன் கலரு லைட் க்ரீன் ஸ்கை ப்ளூ சேர்ந்த மாதிரி இருக்குது. அம்ப்ரெல்லா கட்டிங்கில் இது தைச்சிருக்கேன். இடுப்புக்கு நாட் வரும். ப்ளவுஸ் பாருங்கள், நம்ம தைச்ச ப்ளவுஸ் லைட் ஆரஞ்சு கலரில் நல்லா அருமையாக இருக்குது. டபுள் கலர் காம்பினேஷனில் இது தைச்சிருக்கேன். பேக் சைடு ஹூக்கு தைச்சிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.